ஸ்டடிவெல் ஆன்லைன் டியூஷன் காஞ்சிபுரத்துலேருந்து 10th மேக்ஸு பப்ளிக் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் மார்ச் 2023 பார்ட் 2 மார்க்ஸ்லேருந்து பார்க்கலாம். 2 மார்க்ஸ் வந்து டோட்டலாக 13 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்களா, அதில் எனி 10 கேட்பாங்க. அதில் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வரும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் சாப்டர் 1 எப்போவுமே எல்லாருமே அட்டன் பண்ணுவீங்க, அது ஈஸியாக இருக்கும். ஸோ பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, பி கிராஸ் ஏ நிறைய சம் வந்து ஏ கிராஸ் பி போட்டு பழக்கப்பட்டதுனால ஃபஸ்ட் இருக்க வேல்யூ ஏன்னு போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது பி கிராஸ் ஏ. அப்போது ஸ்டார்டிங் இருக்க நம்பர் பியோட வேல்யூன்னு அர்த்தம், செகண்ட் இருக்கிறது தான் ஏயோட வேல்யூன்னு அர்த்தம். அப்போ பியோட வேல்யூ என்ன? -2. அது ரிப்பீட் ஆகுது. ஒன் டைம் தான் எழுதுவீங்க. ஸோ 0 அப்புறம் 3. ஸோ பியோட வேல்யூ தான் -2 0 3. செகண்ட் இருக்க நம்பர் ஏயோட வேல்யூ 3 4. அதுதான் ரிப்பீட் ஆகுது. அப்போ ஏயோட வேல்யூ 3, 4. ஸோ எதையும் இந்த ப்ராக்கெட்டில் போட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். கரெக்டாக இதை நம்ம கரெக்டாக போட்டோம்னா நமக்கு 2 மார்க்ஸ். செகண்ட் ஒன், ஃபைண்ட் கே if f of k equal to 5 where f of k equal to 2k minus 1. Example 1.22 with exercise 1.1ல third sum. ஸோ இந்த சம் நான் மறுபடியும் போடுறேன். f of k equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக எப்போவுமே லாஸ்ட்லேருந்து வரணும். இப்போ f of kன்னு கொடுத்ததுனால f of kக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து இந்த பிளேஸில் எழுதிடணும். அப்போது f டாட் போட்டாலும் ஓகே தான், போடாமல் இருந்தாலும் ஓகே தான். ஸோ f of kக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிடுங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? f of அப்படின்னு இருக்குது. f of kன்னு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்னென்னா, இது f of k தானே, இது f of சம்திங் ப்ராக்கெட்டில் இருக்குல்ல. அப்போ இந்த ஈக்குவேஷனில் k எங்கே இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டை எடுத்து எழுதிடணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ f of kங்கிறது இது f of மாதிரி இருக்குது, அதாவது f of kங்கிற ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நான் என்ன எழுதணும்? 2k - 1 எழுதணும். 2 எழுதிக்கோங்க. பட் கேக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டை அப்படியே எழுதுங்க. இங்கே -1 இருக்குது, ஈக்குவல் டு 5. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 4k -2 -1 ஈக்குவல் டு 5. -2 -1 அப்படின்னா -3 வருமா? ஈக்குவல் டு 5. -3 ஈக்குவலுக்கு அந்த சைட் போகிறப்போ +3 ஆகும். அப்போ 4k ஈக்குவல் டு 8. அப்போ k ஈக்குவல் டு 8/4 அப்படின்னா கேவோட வேல்யூ வந்து 2. ஓகேவா? ஸோ k ஈக்குவல் டு 2. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது பார்க்குறதுக்கு f of kங்கிற ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது, f of சம்திங்னு இருக்கு இல்லையா? அதனால் f of kவோட ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். ஆனால் கேக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ரிமைனிங் இருக்க -1 எல்லாம் நம்ம அப்படியே போடுவோம். ஓகேவா?